லாஸ் ஏஞ்சலஸிற்கு வடக்கே நேற்று புதிதாக ஏற்பட்ட காட்டுத்தீ விரைவாக பரவியதால் ஏற்கனவே தீயினால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து மக்கள் வெளியேறும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கேஸ்டெக் ஏரிக்கு அருகே மலைப்பகுதியில் ஏற்பட்ட தீயினால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக 2000 ஹெக்டருக்கும் கூடுதலான பகுதிகள் அழிந்தன. சேந்தா அனா காற்று கடுமையாக வீசியதால் வறட்சியாக இருந்த பகுதிகளில் தீ பிடித்ததோடு கரும்புகை மண்டலமாக அப்பகுதி காட்சியளித்தது. அந்த ஏரியை சுற்றி குடியிருந்த சுமார் 19,000 மக்கள் வெளியேறும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சென்டா கிளேரித்தா நகருக்கு அருகே லாஸ் ஏஞ்சலஸில் இருந்து 35 மைலுக்கு அப்பால் அந்த ஏரி அமைந்துள்ளது. ஏற்கனவே பெரிய அளவில் ஏற்பட்ட மோசமான 2 தீ விபத்து சம்பவங்களினால் சுமார் 20 பேர் உயிரிழந்ததோடு பெரிய அளவிலிருந்து கிரேட்டர் லாஸ் ஏஞ்சலஸ் வட்டாரம் இன்னும் மீளாத நிலையில் புதிதாக மீண்டும் காட்டுத்தீ பரவியுள்ளது. அங்குள்ள மக்களிடையே மேலும் கவலையையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.